அப்படின்னு கண்ணு சுத்துல வரும் பாத்துக்கோ. எனக்கு 16 வயசு ஆயிடுனா அரும்பு மீச முளைக்கும். அதுக்கு தான் சொன்னேன். அரும்பு மீச முளைச்சுனா சரி அந்த பையன் குறும்பு பார்வை பாப்பான் மனசு ஒதுங்கறதே இருக்காது. அப்ப அலைவாஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேல என்ன படிச்சாலும் மண்டையில ஏறாது. எனக்கு 50 வயசுக்கு மேலனா அத படிக்கட்டுமா, கொடத்தை அடிச்சிரட்டுமா, இல்ல உடுக்க அடிச்சிரட்டுமா, இல்ல சில்லி அடிச்சிரட்டுமா? 50 வயசுக்கு மேல என்ன வருது? என்ன மேல கை வருமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். ஆசைப்பட்டாலும் ஆசை இருக்கு அரசால, யோகம் இருக்கு, உனக்கு எருவ மாடு மேய்க்க. நல்ல வேளை கழுத மேய்க்க போச்சலாம். 60 வயசுக்கு மேல நீ இப்படி ஆசைப்பட்டா நடக்கக்கூடிய காரியமா? மனுஷனுக்கு என்ன இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் சொல்லுதேன், ஏழ மாட்டாதவனுக்கு ஏழு கொண்டாட்டியா. 16 வயசுக்குள்ள நல்ல கல்விகளை கற்கணும். சரிதானே? மூகட்டா எத்தனை? மூகட்டா 24. 24 வயசுக்குள்ள பொண்ணை பார்த்து பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடணும். முடிக்கணும். அதுக்கு மேல இருந்தோம்னா பொண்ணும் கிடைக்காது. கிடைக்காது, வயசாகி போச்சு. ஏற்கனவே இப்ப பொண்ணுக்கு தட்டுப்பாடா இருக்கு பாத்துக்கோங்க. தட்டுப்பாடுதான். நம்ம உள்ள காலத்துல எப்படி தெரியுமா வரும்? முன்னால எல்லாம் பொண்ணுக்கு நகையை போட்டு பணம் கொடுத்து பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னா நகையை போட்டு பணத்தை கொடுத்து கூட்டிக்கிட்டு வர வேண்டியது. அதாவது இப்ப எதற்காக அப்படி இருக்கு தெரியுமா? எந்த பெண்கள் எந்த குழந்தையை எடுத்துக்கிட்டாலும் கல்வியை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு குழந்தைகளும் அதாவது எம்காம், பிகாம், என்ன எம்பிபிஎஸ் இப்படி எல்லாம் டிகிரி படிச்சிருக்கோம். இவர் என்ன இவாரு படிப்பு இல்லாம ரோட்ல சுத்திட்டாலே இவர் கட்டி கொடுப்பாங்களா? அதே மாதிரி ஆண்களும் அதே மாதிரி டிகிரி படிச்சா தான் கட்டி கொடுப்பாங்க. சரி இல்ல பொண்ணு பாக்கிறதுக்கு சரி ஆமையா. சரி இப்போ அதே மாதிரி பெண்ணு குறைஞ்சு போச்சு. அதனால மூகட்டா 24 வயசுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். 4 எத்தனை? 32. 32 வயசுக்குள்ள குழந்தையை பெற்று எடுக்கணும். 5 40. 40 வயசுக்கு உள்ள நம்மளால எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உழைக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும். 40 வயசுக்கு மேல ஏன் 40 வயசு சொன்ன தெரியுமா? 30 வயசு 35 வயசுக்கு உள்ள வரைக்கும் நம்ம உடம்பு நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், எதை கொடுத்தாலும் திங்கி, என்ன வேலை பார்த்தாலும் அது ஏத்துக்கிடும். 35 வயசு 40 வயசுக்கு மேல இந்த உடம்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்டு நடக்கணும். 40 வயசு வரைக்கும் உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல சரக்கு அடிக்கணும். 40 வயசு வரைக்கும் அனுபவிச்சிடணும். சொல்லுவாங்க என்ன மாதிரி அனுபவிச்சவங்க எவனும் கிடையாதுடா. எதுக்கு என்னவும் சம்பாத்தியம் பண்ணிருக்கியா? போடா போ பைத்தியார் பேரு. நான் கவர்மெண்ட்டுக்கு சீட்டு கட்டி இருக்கேன்டா. அதாவது நீ சொன்ன மாதிரி 40 வயசுக்குள்ள ஆண்டு அனுபவிச்சிடும் நினைச்சுக்க 40 வயசுல தெக்க போயிருவ. உங்களை மாதிரி 2 பேரும் விவரம் கட்டவங்க தான் சம்பாத்தியம் பண்ணி வைப்பாங்க. சம்பாத்தியம் பண்ணி வச்சு என்னையா என்ன செய்யணும் கேட்டேன். என்ன மாதிரி அனுபவிக்கணும். சரி அவர்கிட்ட என்ன தெரியுமா அனுபவிச்சு சேர்த்து வச்சிருக்காரு? வயத்துக்கு அல்சரு. சரிதானா? வயத்துக்கு அல்சர் சேர்த்து வச்சிருக்காரு. தெம்பா நிக்கிறதுக்கு ஒத்தையில நிக்க முடியாது, கூட ஒரு ஆள் வேணும். சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, தூங்கணும்னு சொன்னா தூக்க மாத்திரை போடணும். இவ்வளவும் வச்சிருக்காரு, சொத்து சோமா சேர்த்து வச்சிருக்காரு. உன்னைய மாதிரி அனுபவிச்சா நல்லா இருக்கும் பாத்துக்கோ. கேப்பாங்க நீ எல்லாம் ஒரு அப்பனால நீ எல்லாம் என்ன பெத்து வளர்க்கணுமா? எனக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால 40 வயசுக்குள்ள நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சேர்த்து வைக்கணும். 5 40, 6 48 வயசுக்கு உள்ள நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல பொண்ணாவோ பையனாவோ பார்த்து சம்பந்தம் பேசி முடித்து அந்த பிள்ளைகளுக்கு பேரம் பேத்தி எடுத்து அதை நல்லா தூக்கி கொஞ்சம் விளையாடணும். ஆமா. 6 எத்தனை? 7 56 வயசா? அப்ப 56 வயசுக்குள்ள 7 8க்குள்ள ஏகதலம் போகணும். நீ சொன்ன வரைக்கும் போதும்யா. நான் வந்து பேச்சியம்மா டீச்சர் படிச்சேன்.
அதனால எனக்கு கவனமா சொல்லி கொடுத்தாங்க. அதனால 56 வயசுக்குள்ள எங்கெங்க சிவ ஆலயம் இருக்கோ பெரிய பெரிய ஆலயத்துக்கு போய் நல்ல என் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல நிம்மதியை கொடு அப்படின்னு சாமியை போய் கும்பிடணும். அதுக்கு மேல 64 வயசாச்சுன்னு வைங்க, அதுக்கு மேல இருக்கவே கூடாது. ஏன் இருக்க கூடாதுன்னு சொன்ன தெரியுமா? அதாவது நம்மளே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு தெம்பா இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். என்னைக்கு நம்ம உடம்புல சீக்கு நோயின்னு ஒண்ணு வருதோ அன்னையோட நமக்கு மதிப்பு இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பாப்பா, ஒரு வருஷம் பாப்பா, ஒரு 2 வருஷம் பாப்பா, கிழட்டு சனியே போய் சேருதா அப்படின்றவா பிறகு சீனு போயிரும். அதனால நம்மளை பார்த்து கொள்ள வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். நம்மளை பார்க்க ஒரு ஆளு வேணும் என்னைக்கு இருக்கோ அன்னையோட போயிடும். அதுக்குத்தான் எங்க தாத்தா எப்பவும் பேக்கல 4 முழம் கயிறு வச்சிருக்காரு. கண்டிப்பா வச்சிருப்பேன். ஆமா, முடியலன்னா என்ன முடியும்? அதனால என் மன்னா இந்த வயசுல நமக்கு பிள்ளை இல்லையே, நம்ம எந்த வயசுல பிள்ளை இருக்க போகுது? அப்படி என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி எனக்கு வைத்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி, இதனால இது வரைக்கும் என்ன பாவம் நாம செய்யும் ஆவை அடித்து அரை கொடுமை செய்து வைத்தாலோட அடைக்கல வயிறெறிய செய்து ஓட்ட நாளி மறக்கா ஓட்டல் அந்த தோசவும் பட்டற நல்லதில பதரை கலந்தேனா பிச்சை என்று வந்தவரை பிறகு வர சொன்னேன். தாயில்லா பிள்ளையை ஓங்கி தலையில் அடித்தேன், மாதாயில்லா பிள்ளையை மண்டையில கொட்டிட்டேன். வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசவும் கார வட்டி போட்டல கடை வயிறு நிறைத்ததும் கண்ணுக்கு பாலிடாம கறந்து நான் உண்டிட்டேன். ஒரு பாவம் செய்யலையே, ஒரு பாவம் செய்யலையே அண்ணா, ஒரு குழந்தை நமக்கு ஒரு பாவம் செய்யலையே. அண்ணா ஒரு பாவம் செய்யலையே, ஒரு குழந்தை நமக்கு இல்லை. ஆணுக்கு ஆணும் இல்லை, அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை. ஏ மன்னா நாகராஜா, ஆவை அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா? நான் வைத்தாருடைய அடைக்கலத்தை பாவி நான் வயிறெறியே செய்து விட்டேனா? ஓட்ட நாளே மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா? நான் வட்டிக்கு வட்டி வாங்கி யாருக்கிட்டையும் வாங்கி தின்றுப்பனா? கார வட்டி போட்டு என் கடை வயிறை நான் நிறைத்தது உண்டா மன்னவா? பிச்சைக்கு வந்தவரை பிறகு வர சொன்னேனா? நான் எந்த பாவமும் செய்யலையே, பிறகு ஏன் எனக்கு குழந்தை இல்லை? ஆணுக்கு ஆணும் இல்லை, அடுக்கலைக்கு ஒரு பெண்ணும் இல்லை. நமக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாம்னு வைங்களேன், அரண்மனையில என்ன வேலை இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அரண்மனைக்கு காவலா இருந்து பாப்பா. ஆமா, ஆம்பளை பிள்ளை இருந்தா அரண்மனைக்கு காவலா இருப்பா. ஒரு பெண் குழந்தை இருந்தா என் அடுக்கலையில என்ன வேலை இருக்கோ, அம்மாவுக்கு அடுத்து என்ன வேலை இருக்கோ அந்த பொட்ட புள்ள நின்னு வேலை பார்க்கும். இந்த அம்மா ஒரு சாப்பாடு போங்கன்னா அந்த புள்ள ஒரு குழம்பு வைக்கும், கூட்டு வைக்கும். இவ சோப்பு போட்டான்னு வையே, அந்த புள்ள அலசி காய போட்டுருவா. இந்த அம்மா ஒரு வீட்டுல வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அவ முழிக்கத பாத்தியா? நீ சும்மா இருக்கலன்னு வையே அடி. அப்போ பெண் குழந்தை இருந்தா அம்மாவுடைய கை வேலைய மாத்தும். ஆம்பளை பிள்ளை இருந்தா எதைவா தெரியுமா? ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்வா? அப்பா பார்க்க வேலையை பின்னாலே பாப்பான். நல்ல அப்பாவா இருந்தாருன்னா, அப்பா கொஞ்சம் யோக்கியமா இருந்தாருன்னு வையே, அவர் ஒரு பூயாவரம் பார்த்து அந்த பிள்ளை கொஞ்சம் பூயாவரத்துக்கு உதவி பண்ணுவான். அவர் ஒரு டீ கடை போட்டு அந்த பிள்ளை ஒரு வடையாவது போடுவான். யோக்கியரா இருந்தா
அயோக்கியனா இருந்தாம்னு வையே, சரி அவரு குவாட்டர் அடிச்சா இவன் புல் அடிப்பான். அப்புறம் அடிக்கணும்ல, மகனுக்கு அப்பனுக்கு வித்தியாசம் வேண்டாம். நல்லா இருக்கும்ல. உன்னை விட நான் தாண்டவன். அப்பா பின்னால வரிசையில நின்னாருன்னா கோட்டுருவாங்க, ஆமா புள்ள முன்னால வந்து நிப்பான் பாத்துக்கோ. அப்போ எனக்கு ஒண்ணு சேர்த்து வாங்கிருங்கப்பா வருஷ நிப்பனிக்கு. உனக்கு என்ன பிராண்டு? எனக்கு ஆமா எனக்கு ஒரு அக்காடு வாங்கு. ராயல் அக்காடு வேணுமா லெமன் பக்காடி வேணுமா? அக்காடு வாங்க அதான் 180 75 ரூபாய் 85 ரூபான்னு எனக்கு. அப்போ அவ்வளவு ரூபாய்க்கு உங்ககிட்ட வசதி இல்லையோ? துட்டு இல்ல இருக்கிறது தகுந்தது பேசணும். அப்ப என்கிட்ட இருக்கு, உனக்கு வசமா வாங்கி தரேன். அப்படியா? ஆமா அதத்தான் எதிர்பார்த்தேன். ஒரு சானக்ஸாவும் என்னைக்காவது ஒரு 1848 வாங்கி அடி. ஒரு நாளைக்கு வாங்கி கொடுவேன் கொஞ்சம் அளவுல. 1848 கிடைக்கலன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு கடுங்காப்பி வாங்கி கொடுக்க மாட்டீங்க. அதுவும் கிடைக்கலன்னு வையே, ஒரு மானிடர் வேண்டாம், மண்டை வெளிக்கு. ஆமா அது வேண்டாம். நெப்போலியன். நெப்போலியனா? அது நல்லா தான் இருக்கும். நான் குடிக்கவனுக்கே எனக்கு இந்த பேர் தெரிய மாட்டேங்க. உனக்கு எப்படி இந்த பேர்? உனக்கு பேட்டியாலா போயிட்டேன்னு என்ன செய்ய தாத்தா? அப்படியா? என் கூட நீ என் பழவி என் மாடபுரம் உனக்கு அடிச்சு ஓட்டி போச்சு. சரி அதனால அம்மா அப்பாவுக்கு ஆண் குழந்தைய பெண் குழந்தைய இருந்தா அவங்க கை வேலையை மாத்தி கொடுக்கும். அதனாலதான் நாகக்கண்ணி சொன்னா, ஆணுக்கு ஆணும் இல்லை அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லையே மன்னவா, சாமி இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கும், இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கும், எரு போட்ட காய் காய் இந்திரனார் உடன்பிறன் இருசி என்று பேருங்க, மஞ்சள் வைத்தா பிஞ்சிரன் மணல் போட்ட காய் காய் மந்திரையின் உடன்பிறன், மந்திரையின் உடன்பிறன் பாவி மலடி என்று பேருங்க. கண்ணீரை வடிக்கிறான் நாகக்கண்ணி, கவலை கொண்டு அழுது புலம்பினான். அடியே நாகக்கண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் போன சென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணி இருந்தா
அந்த பாவத்தை தொலைப்பதற்கு இந்த சினிமத்தில் ஏதாவது நம்மளால முடிந்த புண்ணியத்தை பண்ணுவோம். அப்படி என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர் அண்ணேதானோ சொருணதானோ அள்ளி அள்ளி தாளம் செய்தார். அவரும் ஆதானோ கோதானோ அவரும் மறையவர்க்கும் தாளம் செய்தார். அவர் அன்னமன்று வந்தவருக்கு அன்னதானோ போடுவாரா. தண்ணீர் என்று வந்தவர்க்கு அவர் தண்ணீர் பந்தல் போடுவாரா. ஐயா காதவழி போறவர்க்கு ஒரு கல்கிணச்சை வெட்டுவாரா. ஐயா தூரவழி போறவர்க்கு சுமை தாங்கி கட்டுவாரா. குச்சாலோ ரோடு போட்டார். குளிர்ந்த மர கன்று வைத்தார். பாவனாசோ ரோடு போட்டார். ரோடு போட்டார். அங்கே பார்த்து மரம் தலைய வைத்தார். ரோடு போட்டா அவரோ பாவனாசோ ரோடு போட்டார். குச்சாலம் ரோடு போட்டார். குளிர்ந்த மர கன்றுகளை வைத்தார். ஒளிந்த ஆலமரம் வைத்த பாவநாசம் ரோடு போட்டார். பசு மர கன்றுகளை தலைய வைத்தார்கள். ஆமா காசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ரோடு. அடே அப்பா, ஆமா போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல. இல்ல கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கை தொழுது வணங்கினார்கள். வணங்கினார் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்கினார்கள். வணங்கினார்கள். அப்பமும் நாகக்கண்ணிக்கும் நாகராஜனுக்கும் ஒரு குழந்தை இல்லை. ஒரு கருவேப்பிள்ளை கிடைக்கல. கருவேப்பிலை வேணும்னா மரத்துக்கு தான் போகணும். அந்த கருவேப்பிள்ளை இல்ல. பிறகு இன்னைக்கும் கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சா இந்த வயத்துல கருவேப்பிள்ளை இல்லையே. ஒரு அடி கூட வயத்துல படல. பாத்தியாமோ சும்மா அப்படியே நடிக்காரு. ஒரு ஆக்ஷன் தான். அதானே, வேற வயத்துல அடிச்சவனும் போகணும்னு நினைக்கும். ஏற்கனவே வெந்து போய் கிடக்கு. ஆமா இப்பதான் சரி பண்ணி அதனால என் மன்னா என் நாகராஜா, ஐயா இனியும் நாமளுக்கு என்னைக்கு மன்னா குழந்தை இருக்க போகுது. அதுதானே. நான் பெண்ணாக பிறக்கலாமா? பிள்ளை ஒன்று இல்லாம இந்த பூமியிலே வாழலாமா? மன்னா மங்கையாக நானும் பிறக்கலாமா? மதலை ஒன்று இல்லாம நாம் மாநிலத்திலே வாழலாமா? நான் இருந்தாலும் எழப்போயா. இறந்து போனா குற்றம் இல்லை. நாம் ஆண்டாலும் எழப்போமையா. வாழ்ந்தா எழப்போமையா. மலடி மாண்டு போனா குற்றம் இல்லை. ஏன் நாகத்தானே பிடிக்கிடேனோ, பாவின் அஞ்சரச்சி தின்னிடேனோ, இந்த நல் உயிரை மாய்த்திடேனோ. என் மன்னா என் நாகராஜா, நான் பெண்ணா பிறக்கலாமா? இப்பூமியிலே வாழலாமா? மங்கையா பிறக்கலாமா? நான் மலடி என்று பேரெடுத்து மாநிலத்திலே வாழலாமா? நான் இருந்தால் இழப்போ, இருசி இறந்து போனாலும் குச்சம் இல்லை. நான் வாழ்ந்தா இழப்பம், மலடி மாண்டு போனாலும் குச்சம் இல்லையே மன்னா. என் நாக்க பிடுங்கிடணும், நான் அஞ்சரச்சு தின்னிடணும். நல் உயிரை நான் மாய்க்க போகிறேன் என்று நாகக்கண்ணி நாகராஜன் இடத்திலே அழுது முறையிட்டார். அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், அடியே நாகக்கண்ணி, தீராத வினைக்கெல்லாம் தெய்வந்தான் துணைன்னு சொல்லுவாங்க.